இங்கே பாருங்கள், இன்றைக்கி அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் தோசை ஊற்றிருக்காரு, நான் டீ ஊற்றுறேன். இன்றைக்கி நான் வந்து அந்த தோசைக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறேன். அந்த சாம்பார் வந்து நான் 1 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. இப்போ பருப்பு நல்லா கழுவி போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க. போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், குழம்பாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து தாளிப்புக்கு வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எண்ணெயிலே போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான தோசைக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கி சுட சுட தோசை ஒரு 5 நிமிஷம் சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய மெனு இன்றைக்கி இது தான். தோசை, டீ, அப்புறம் சாம்பார், சட்னி, ஜாம், ரொட்டி, பழம், தோசை. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தோசை சூப்பராக இருக்கும், அப்படியே கையில் தொட்டால் சாஃப்டாக இருக்கும்.